ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் ஆஃப் அ டிரான்சாக்ஷனில் வந்து எக்ஸாம்பிள் 9 வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் சோல்டு டு மகேந்திரன் ஃபார் கேஷ் ருபீஸ் 5000. இப்போ இதில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கான். இப்போ நான் வந்து மகேந்திரனுக்கு கேஷாக வந்து 5000 வந்து பொருளை வந்து நம்ம விற்றுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து இதில் என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, ஏன்னா விற்றுருக்கோம். அண்டு மகேந்திரன் அப்படிங்கிறவங்களையும் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு பர்சனல் அக்கௌண்ட், ஸோ மகேந்திரன் அக்கௌண்ட் அப்படி சொல்லி இருக்குது. இப்போ இதில் அவங்க வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, கேஷாக தான் விற்றுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மகேந்திரன் அப்படிங்கிறவங்க நமக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லை. ஏன்னா கேஷ் சேல்ஸுன்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு ஹெட்டிங்கில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிடலாமே தவிர்த்து, மகேந்திரனுக்கு இல்லை சுரேஷுக்கு இல்லை ரமேஷுக்கு இல்லைன்னா இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இத்தனை கேஷ் அக்கௌண்ட் இத்தனை பேரை மென்ஷன் பண்ணுற வேலை ஓவராலாக கேஷ் சேல்ஸாக வந்து இவ்வளோ ரூபா ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணாலே போதுமானது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கேஷ் சேல்ஸில் எத்தனையோ நபர்கள் வந்து வருவாங்க போவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து கேஷ் சேல்ஸ் அப்படிங்கிறது ஓகே. கிரெடிட் சேல்ஸாக இருந்தால் மட்டும்தான் மகேந்திரனுக்கு இவ்வளோ ரூபாய்க்கு கடனாக விற்றுருக்கேன், ரமேஷுக்கு இவ்வளோ ரூபாய் கடனாக விற்றுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் நாளை பின்னா அவங்ககிட்டருந்து நம்ம ரெக்கவரி பண்ணணும் அந்த அமௌண்ட்டை. ஏன்னா இன்றைக்கி கடனாக வாங்கிட்டு போனவங்ககிட்ட ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சோ நம்ம வந்து ரெக்கவரி பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்ப கடனாக வாங்கிட்டு போனதை தனித்தனியாக அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணியே ஜேர்னல் என்ட்ரியில் போடலாம். இப்போ இதில் வந்து கடனாக வாங்கிட்டு போகல அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக கேஷ் சேல்ஸ்லேயே கொண்டுட்டு போயிடலாம். ஸோ இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் இருக்குது, சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரியல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் உள்ளுக்குள்ளார வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு நாமினல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸு. ஸோ சேல்ஸ் பண்ணுறது மூலிமா பிஸ்னஸுக்கு ரெவன்யூ வந்து ஏர்ன் ஆகுது. ஸோ அப்போ அதனால் சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் ருபீஸ் 5000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 5000. இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கிடச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.